friends, welcome to TNTTR YouTube channel. இந்த வீடியோல நாம 8th standard science 3rd midtermக்கான previous year original question பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இத மறக்காம உங்க फ्रेंड्ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கொடுத்திருக்காங்க. சோ 15 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஒன் வேர்ட்ஸ்க்கும் வந்து நீங்க வந்து ஆன்சர் மார்க் பண்ணி தரவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் ரோம் லெட்டர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பகுதி 2ல் ஏதேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க. இதில் கொடுத்துருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவு பண்ணிங்கனாலே உங்களால் இப்போ நடக்க போகிற எக்ஸாமில் வந்து ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் 2 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையுமே உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 16 காந்தப்புலம் வரையறு. அண்ட் 17th ஒன் இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்களை வேறுபடுத்துக. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 18 புவியானது மிகப்பெரிய சட்ட காந்தமாகும், ஏன், காரணம். கொஸ்டின் நம்பர் 19 விண்மீன் திரள் வரையறு. அடுத்து 20 என்ன பார்த்தீங்கன்னா மேட்ச் இட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 21 சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன. கொஸ்டின் நம்பர் 22 சிஎன்ஜி என்பதை விரிவுபடுத்தி எழுதுக, அதன் இரு பயன்களை எழுதுக. வினாயின் 23 தமிழ்நாட்டில் காற்றாலைகளை பயன்படுத்தி காற்றாற்றல் உற்பத்தி செய்யப்படும் இடங்களை எழுதுக. வினாயின் 24 நிரப்புக கொடுத்துருக்குறாங்க. டேஸ் சதுப்பு நிலவாயு எனப்படுகிறது. அண்ட் செகண்ட் ஒன் பெட்ரோலியம் என்ற சொல் குறிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25 வந்து மேட்ச் இட் கொடுத்துருக்காங்க. 26 உழுதல் வரையுது. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்குற கொஸ்டின், இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 27 களையெடுத்தல் என்பதன் பொருள் என்ன. வினாயின் 28 பயிர் சுழற்சி என்றால் என்ன. அடுத்து 29 வந்து fill in the blank, அதாவது நிரப்புக வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வினாயின் 30 புவி வெப்பமடைதல் என்றால் என்ன. நெக்ஸ்ட் பகுதி 3ல் வந்து 5 மார்க் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். வினாயின் 31 காந்தத்தின் அன்றாட வாழ்வியல் பயன்களை பட்டியலிடுக. அடுத்து வினாயின் 32 ஒரு ஆணியை எவ்வாறு தற்காலிக காந்தமாக மாற்றுவாய். வினாயின் 33 சந்திராயன் 1 சாதனைகள் யாவை. அடுத்து 34 வேளாண் செயல்முறைகளை விவரி. 35 காடு அழிப்பு என்றால் என்ன. காடு அழிப்பிற்கான காரணங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகளை விளக்குக. வினாயின் 36 நிலக்கரியின் பல்வேறு வகைகளை பற்றி விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.